யூஸ்வலாக சொல்லுவாங்கன்னா கிட்டத்தட்ட 8லேருந்து 9 மாதம் நீங்கள் ப்ராப்பராக ட்ரீட் பண்ணா ஸோ அது வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் வந்து இப்போ ஒருத்தருக்கு அலர்ஜி ஆகலை அப்படின்னா லைக் கேட்டோ அலர்ஜியோ இல்லை அப்படின்னா ஆஸ்மா இருக்கிறவங்களுக்கு வந்து கான்டாக்ட் கிடையாது. ஆனால் இது கேட் அலர்ஜி டாக் அலர்ஜி இல்லை அப்படின்னா அந்த ஆஸ்பாக்ட் வளரும். அதனால எனக்கு பிரச்சனை வராது. எனக்கு அந்த அலர்ஜி இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் வைஸ் போனோம்னா சார் கேட்ட மாதிரி 2 இருக்குது. ஒன்று வந்து பர்பஸ், இன்னொன்று வந்து டேப்லெட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கைட்லைன்ஸ் வந்து ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கு. நம்ம ஆஸ்மா டயக்னோஸ் பண்ணிட்டோம்னா பர்பஸ் தான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் லைன். அதில் வந்து எந்த மாற்றுக்கிறதுமே எங்கேயுமே கிடையாது. உலகத்துல எங்கேயுமே மாற்றுக்கிறது கிடையாது. பட் சம்டைம்ஸ் சில குழந்தைங்க இந்த மூட வளர்ச்சி இல்லாத குழந்தைங்க, நம்ம பர்பஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாத குழந்தைங்க, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அந்த இன்னொரு ஆப்ஷன் தான் வந்து இந்த மாட்டியோகாச டேப்லெட். புரியுது சார்? ஃபர்ஸ்ட் யூஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸோ கமிங் பேக் டு இந்த மாட்டியோகாஸ். ஸோ மாட்டியோகாஸோட மேஜர் சைட் எஃபெக்ட்ஸ் வந்து behavioral issues. Predominantly வந்து behavioral issues and night terrors. அதுதான் வந்து மாட்டியோகாஸோட மேஜர் சைட் எஃபெக்ட்ஸ். ஸோ அது எவ்வளோ பர்சன்டேஜ் யூஸ்வலி வரும்னா somewhere between 5 to 8%. அதுதான் வந்து மாட்டியோகாஸ். ஆக்சுவலி வந்து 5 to 7% கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் நம்ம ஆஸ்மா வர எல்லா குழந்தைங்களுக்கும் ஆரம்பிக்க முடியல. இப்போ ஒரு 1000 குழந்தைங்க வந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு 20 குழந்தைங்க தான் ஆக்சுவலி வந்து பர்பஸ் எடுக்க முடியாது. நம்ம அவங்களுக்கு தான் வந்து நம்ம இந்த மாட்டியோகாஸ் தருவோம். அதே மாதிரி சூசைடல் டெண்டன்சி பற்றி எனக்கு அவ்வளோ தெரியல. ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது மேஜராக வந்து நைட்ரஸ் ப்ரொடியூஸ் பண்ணும், ஆட்டிசமை இன்க்ரீஸ் பண்ணும், அது மட்டும் இல்லாமல் பிஹேவியர் சேஞ்சஸை இன்க்ரீஸ் பண்ணும். சூசைடல் டெண்டன்சி இருக்கு, அது வந்து அடல்ட்ஸ். நாம் இப்போ பீடியாட்ரிக்ஸ் பேசுறதால சூசைடல் டெண்டன்சி நாம் வந்து பேசும்போது பேச மாட்டோம். அதை பற்றி பெருசாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து சொல்றது நான் கரெக்டாக இருக்கும்போது இல்லை அதுக்கு முன்னாடி இங்கேயும் வந்து மாட்டியோகாஸ் மல்டிபிள் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பிஹேவியர் இஷ்யூஸ் வரும், பட் யாரும் சூசைடல் டெண்டன்சியோட வந்ததில்லை. அது கொஞ்சம் எனக்கு சொல்றது அது மோர் அகைன் ப்ராப்ளம். ஸோ அட்வைஸ் இல்லைங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணோம்னா தட் டிபெண்ட்ஸ் அபான் த சிச்சுவேஷன். இப்போ யூஸ் பண்ணி தான் ஆகணும்னா யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரே ஒரு அட்வைஸ் வந்து நம்ம எதுவும் யூஸ்வலி மாட்டியோகாஸ் போனால் அந்த டேப்லெட் கொடுத்து யூஸ்வலி வந்து சம்திங் வாஸ் உள்ள ஒன் ஆஃப் த சிம்டம்ஸ் வந்துடும். அது வந்துச்சுன்னா நம்ம உடனே அந்த மாத்திரையை ஸ்டாப் பண்ணோம்னா அது கம்ப்ளீட்லி ரிவர்ட் ஆகிடும். அதனால வந்து என்ன சொல்றது லாங் டர்ம் எஃபெக்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ மாட்டியோகாஸ் தயார் பண்ணுறதுனா டிஃப்ரெண்டாக தயார் பண்ணலாம். அதில் வந்து எந்த சேஞ்சும் கிடையாது. ஏன்னா வந்து இப்போ நீங்கள் அலர்ஜி டைனிக்ஸ் எடுத்தீங்கன்னா இந்த நேசல் ஸ்டீராய்ட்ஸ் கூட வந்து மாட்டியோகாஸ் நம்ம ஃபர்ஸ்ட் லைன் அது வந்து ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து மாட்டியோகாஸ் தரலாம். பட் ஆனால் ரொம்ப கிளியர் கட்டாக வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து பிஹேவியர் சேஞ்சஸ் ஏதாவது இருக்குது, இல்லை வந்து நைட்டில் வந்து திடீர்னு எழுது அழுகுது, இல்லை பேச்சில் வித்தியாசம் தெரியுது, நடவடிக்கை வித்தியாசம் தெரியுதுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டாப் பண்ண 3வது நாள் திருப்பி வந்து பழைய நிலைமைக்கு வந்துடும். அதனால வந்து மேஜர் விஷயம் காமனாக இருக்காது. ஆஃப்டர் கொரோனா இல்லை சார். ஆக்சுவலி வந்து ஆஸ்மா இன்சிடென்ஸ் வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ அது என்னன்னா வந்து ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். ஸோ இப்போ என்னென்ன லேட்டஸ்ட்டாக சொல்கிறாங்கன்னா வந்து ப்ராசஸ் ஃபுட்ஸ் சாப்பிட்ற கண்ட்ரீஸில் வந்து ஆஸ்மாவோட இன்சிடென்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஏன்னா ப்ராசஸ் ஃபுட்ஸில் என்ன ஆகும்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ப்ளஸ் அந்த ப்ரோட்டீன் வந்து அந்த ப்ராசஸ் ஃபுட்டோட ப்ரோட்டீன்ஸ் வந்து டீநேச்சுரேட் ஆகிடும். டீநேச்சுரேட் ஆகிடும்னா கிட்டத்தட்ட கெட்டு போனது மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ அதை நம்ம சாப்பிடும்போது நம்ம பாடி அதை அகெயின்ஸ்டாக ப்ரொவாக்டிவாக வந்து அதை ஹீட் பண்ணணும்னு நினைக்கும் போது ஆஸ்மா வரதுக்கான சான்சஸ் அதிகம்.
ஸோ பிஃபோர் கொரோனா ஆஃப்டர் கொரோனாங்கிறத விட ஐ திங்க் அது வந்து மோர் லைக் இண்டஸ்ட்ரியலைசேஷன் தான் நம்ம அதை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ சார் கேட்ட கேள்வி வந்து டாக் இல்லை அப்படின்னும் தான் வந்து நெக்லேசர் வந்து ஐடி இப்போ சிஎம்சியில் கூட வந்து என்ன சொல்கிறது ஒரு 2 இயர்ஸ் பேக் வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப நெக்லேசர் கொடுத்துருக்கோம் சரியா. ஆனால் இப்போ தான் வந்து நாமளே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மாற்றிக்கிட்ட ட்ரை பண்ணுறோம். அப்போ வந்து இன்னும் நிறைய பேர் நெக்லேசர் தராங்க. ஸோ என்ன சொல்கிறது அது வந்து லைக் ரொம்ப ரொம்ப ஈஸி அது ஆக்சுவலி. நெக்லேசர் வச்சுட்டா குழந்தை தூங்கும்போது வைக்கலாம், ஆனால் பப்பர்ஸ் அப்படி இல்லை. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் நெக்லேசர் இது பண்ணுவாங்க. ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா நெக்லேசரில் நிறைய அட்டாக்னேஷன் வரும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நிறைய பேஷண்ட் தெரியும் என்னன்னா நெக்லேசர் திருப்பி வாங்குவாங்க, அவங்க வீட்டில் வச்சுருவாங்க, திருப்பி 6 மாதம் கழிச்சு தான் பிரச்சனை வரும். அதை வந்து க்ளீன் பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க, எதுக்கு அப்படியே வைப்பாங்க. ஸோ அப்படி வச்சாங்கன்னா அதில் தங்கியிருக்கிற மொத்த கிருமியும் டைரெக்டாக லங்ஸ் போயிட்டு அது இன்னும் தான் பிரச்சனையை அதிகமாகும். வேற இந்த எம்பிஎஸ் வந்து கண்டாமினேஷன் கம்மி. ஸோ அதனால் வந்து பேஷண்ட் சிக்காக இல்லை, பேஷண்ட் வந்து நல்லா இருக்காங்க, சேச்சுரேஷன்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா ஐஓசி எம்பிஎஸ் வந்து பெட்டர். கைட்லைன்ஸும் வந்து லைக் அமெரிக்கன் கைட்லைன்ஸும் சரி இல்லை யூகே கைட்லைன்ஸும் சரி ரெண்டுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆப்போசிட்டாக சொல்லுது. அன்லெஸ் அதர்வைஸ் சிவியராக இல்லாமல் இருந்துச்சுன்னா. எல்லாருக்கும் வரணுன்ற அவசியம், ஸ்மோக்கிங் பண்ண எல்லாருக்கும் வரணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களோட டிஎன்ஏ தான் அதோட மெக்கானிக்கும் சரியா. அவங்க டிஎன்ஏ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்களுக்கு அந்த சிஓபிடி வரதுக்கான சான்சஸ் இல்லை. அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் ப்ரீதிங் எக்ஸசைஸ்லாம் ரெகுலராக பண்ணோம், நம்ம உடம்பை ஃபிட்டாக வச்சுருக்கோம். லைக் ஒரு நாளைக்கு வந்து சே 10 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறோம் வாக் பண்ணி அப்படின்னா சிஓபிடி வரதுக்கான சான்சஸ் கம்மி. ஆனால் ஸ்மோக்கிங் வந்து ஒரு பயங்கரமான டிஸ்பேக்டர் சிஓபிடி. இதே சிஓபிடி வந்துருச்சுன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு அவசியம் வந்து பெட்டர் ஆகாது. இப்போ ஆஸ்மா வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சிஓபிடினா க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் சொல்லுவோம். லைக் அது என்னன்னா அந்த அல்வியோலஸ் இருக்கிறது இல்லை, அந்த நுரையீரலோட அந்த பார்த்து மாறுற இடம் அது வந்து பெருசாயிட்டு அது சுருங்காது. யூஸ்வலி வந்து நம்ம முடிச்சு இழுத்துட்டா பெருசாயிட்டு சின்னதாகும். சிஓபிடி என்னன்னா பெருசாகும், அப்படியே பெருசாகும். ஸோ அதனால வந்து சுருங்காது. அதனால வந்து க்ரானிக்காக இருமல் இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் இருமல் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆஸ்மா கூட கம்பேர் பண்ணும்போது. மெம்பர் இல்லை காரியம் முடிஞ்சிச்சா? பொங்காலி இது பொங்காலி யாரும் செத்தாங்க, டெத் ஆகிட்டாங்க. சம்மந்தியா? அதுவும் கண்ட்ரோல் வரும். ஆனால் வந்து என்னன்னா வந்து ஆஸ்மா வந்து மெடிசன்ஸ் எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் சிஓபிடி மெடிசன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது லைஃப் கம்ப்ளீட். ஸோ அதுதான் சொல்றேன். ஸோ அது வந்து காம்பினேஷன் ட்ரக்ஸ். ஸோ அது வந்து அப்படி இருக்கு. ஆனால் சிஓபிடி வந்துருச்சுன்னா அது வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், பட் ஆனால் வந்து அது லைஃப் தான். அது வந்து நம்ம ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஸ்டாப் பண்ணோம்னா ஒரு 10 நாள் எக்ஸாக்ட் ஆனால் வந்து சார்
கொண்டாட இருக்கிறோம். இந்த அந்த வீரசது சதீஷ் விஎஸ் சதீஷ் அவர்களுக்கு கிஷோர்குமார் அவர்களை சாதனை வந்தார். பிறந்தநாள் விழா கொண்டாடிய நமது